welcome. Shalom, 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 shalom. Thank you for joining us. Today is going to be wonderful. This subject is most controversial. It is going to hurt you, it is going to offend you, but the truth is always hard. Jesus Christ did not come here to bring peace, he says in Bible. He says he came with a sword to make a division. So let me bring that subject which brings a division between all the sermons which have been preached and the sermon which I am going to preach now. It's very important. I hope you understand. Before making any comments, watch the full message and the previous message. First the previous message, then this continuation, so that you understand the full meaning and the essence of it. God bless you. Stay tuned. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல்ல வசனம் வாசிச்சிடும், அப்புறம் நான் சொல்கிறேன். யோவான் 10:22 முதல் 30. ஜான் சாப்டர் 10 verses 22 to 30. யோவான் 10:22 முதல் 30. யோவான் 10:22 முதல் 30 வாசிக்க கேட்போம். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். Hallelujah. The last verse, கடைசி 30வது வசனம் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம். I and my Father are one. Let me repeat. I and my Father are one. இன்றைய செய்தியின் தலைப்பு Lord God. ஆமென். கர்த்தர் தேவன். Lord God. கர்த்தர் தேவன். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கேட்க போகின்ற புதிய காரியங்களை நீர் எங்களுக்கு புரியும்படி நீர் உதவி செய்யும். அதை நாங்கள் பயன்படுத்தவும், அதில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம் once again. Shalom. Perfect peace. Perfect peace. Shabbat shalom. Amen. Okay. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி let me put a caution. It's very important for me to tell it. இன்றைய செய்தி நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவ அனுபவம் இருந்திருந்தாலும் இன்றைய செய்தி அதற்கு ஒரு கேள்விக்குறியை போடக்கூடிய ஒரு செய்தி. ஆமென். நிறைய பேருக்கு இது மனசுல வலிக்கலாம், நேர கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கலாம். பட் லிசன் கேர்ஃபுல்லி. இதை எனக்கு நிலைநாட்டி எந்த பயனுமே கிடையாது. உங்களெல்லாம் மாற்றி இதை தான் செய்ய வைக்கணுன்றதுல எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. இது உண்மை. இதை தெரிந்து கொள்பவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள் என்று உங்கள் வேதத்தில், நம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே இதை நான் தேவன் என்னிடம் கொடுத்ததனால் உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த பேச போகிற அடுத்த 1 மணி நேரத்துக்குரியது என்னுடைய அறிவல்ல, எந்த புத்தகத்திலும் இது கிடையாது. இது தேவனிடம் இருந்து வந்த வார்த்தை. எனவே நான் உங்களிடம் வைக்கிறேன். ஆமென். ஸோ டோன்ட் கெட் அஃபெண்டட். கேள்விகள் இருந்தால் நேரடியாக என்னிடம் கேளுங்கள். ஏன்னா இந்த சப்ஜெக்டை நான் இந்த 1 வீக் ரிசர்ச் பண்ணதுனால நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் முடிஞ்சால் பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் தேடி சரியான பதில் உங்களுக்கு தரேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அதனால் இன்னும் கேள்விகள் எனக்கு புரியல பாஸ்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு போன வாரத்துக்கான செய்தியை பாருங்கள், அப்புறம் இதை நீங்கள் பாருங்கள். ரெண்டுக்குமான கேள்வி பதில்கள் எல்லாமே நம்ம வேதத்திலே இருக்குது. ஆராய்ந்து பார்க்க நம்ம தவறிடுறோம், அதனால் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். ஓகே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ சொல்லுங்கள்.
காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எந்திரிச்சு போயிடாதீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு. ஓகே ஓகே. செய்தி போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போன வாரம் என்ன பேசணுன்றத ஷார்ட் ரீகேப் நான் கொடுத்துட்றேன். என்ன பேசணும், என்ன நடந்தது, எதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்றத கன்க்ளூஷன் இங்கே பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். காயின் ஆபேலை கொன்னுட்டாரு. கொன்ன நேரத்தில் யாருமே சுற்றி கிடையாது அதை பார்க்க. அந்த மர்டரை பார்த்த ஒரே ஆள் காயினுடைய ஆத்மா. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் உடனே அவனை அப்படின்னு இருக்கு. கர்த்தர் உடனே பேசினார் இருக்கு. அப்போ காயினுடைய ஆத்மா காயினிடம் பேசுகிறது. கர்த்தராக இருந்து காயினிடம் பேசுகிறது. காயினிடம் பேசி நீ ஏன் இந்த தவறு செய்தாய், எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாய் அப்படின்னொன்னே அந்த சபிக்கிறது அந்த எல்லாமே கர்த்தர் தனக்குள்ளே இருந்து அவனுக்கு தெரியப்படுத்துவதனால் அவனுக்கு மட்டும் அது தெரியுது. நான் எங்க போனாலும் நான் சபிக்கப்பட்டவன்னு அவனுக்கு தெரியுது. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பயம், கர்த்தருடைய பயம் ஞானத்தை தொடங்கி வைக்கிறது. ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு வேதம் பல இடங்களில் இருக்கு. நான் சுட்டி காட்டியிருக்கேன் போன வாரத்துல. சோ தேவனுடைய பயம் எப்போ உள்ளுக்குள்ள, தேவன் எனக்குள்ள, கர்த்தர் எனக்குள்ள இருக்காருன்ற பயம் ஆரம்பிக்கிறதோ, நம்மளுடைய ஆத்மா தான் கர்த்தர், அவர் ஒவ்வொரு நிமிடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான்ற பயம் ஆரம்பிக்கிறதோ ஞானத்தின் ஆரம்பம். எப்படி ஞானத்தின் ஆரம்பம்னா இந்த பயம்ன்றது 9 கனிகளுக்கு வழி நடத்தும். ஒவ்வொரு தப்பையும் செய்ய விடாம, கோவப்பட விடாம, இச்சையாம கரெக்டா 9 கனிகளுக்கு பொறுமை, சாந்தம், அன்பு, தயவு இந்த காரியங்களுக்கு வழி நடத்தும் போது 9 கனிகளை நீங்க அடையிறீங்க. கிறிஸ்து வராரு, நீங்க தேவனோடு ஒன்றாவீங்க. இதுதான் போன வார செய்தி. அல்லேலூயா. காயினுடைய ஆத்மா கர்த்தர் நம்ம படிச்சோம். ஆமா தானே? இப்போ இந்த வாரம் கர்த்தர் தேவன், 2 வித்தியாசம் இருக்கே. கர்த்தர் தேவன் 2 வார்த்தைகள் இருக்கு. இப்போ இந்த 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணா இல்லை 2க்கும் ஒரே இதுதானா என்னன்றதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நல்லோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் ஆமேன். ஓகே, முக்கியமான பகுதிகளுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த சபை முக்கியமா ஆத்மாவை குறித்து முக்கியத்துவம் படுத்துகிறதுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன் பாஸ்டர் எப்பவுமே ஆத்மாவை பத்தி பேசணும் அப்படின்னா, வேதத்தில் ஆத்மாவை பற்றி இந்த வேதம் முழுசுமே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை மனிதனுக்குள் நடக்கின்ற ஒரு விசுவாசம், மனிதனுக்குள் நடக்கின்ற ஒரு பயம், மனிதனுக்குள் நடக்கின்ற ஒரு போராட்டத்தை தான் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கும். ஹலோ, அதில் வெற்றி பெறுபவர்களை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்களே எடுத்து பாருங்க. ஆபிரகாம், நோவா, ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்தீங்கன்னா the first battle begins within. எல்லாருக்குமே முதல்ல பயிற்சி, முதல்ல ஒரு போராட்டம், முதல்ல ஒரு பெரிய போரை ஜெயிக்க வேண்டியது தான் சிந்தையில தான் இருக்கும். எப்பவுமே வெளியில கிடையாது. இங்க ஜெயிக்கும் போது அங்க ஜெயிக்கிறாங்கன்னு தான் எப்பவுமே கன்க்ளூஷன் வந்திருக்கும். அது போக இத மக்கள் புரிஞ்சுக்காதனால இயேசு கிறிஸ்துவ அனுப்பி தேவன் கிளியரா பேசுறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ அனுப்பி இயேசு கிறிஸ்து மூலியமா எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். மனிதனுக்கு தேவையான 3 பேசிக் நீட் என்ன தெரியுமா? சாப்பாடு, ட்ரெஸ், தங்குற இடம். இது 3 தானே. இதுக்கு தானே நம்ம உழைக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன முத வார்த்தைகள் இது 3 குறித்து கவலைப்படாதே. இது 3 அவசியமே கிடையாது. நீங்க வேணா எடுங்க, மார்க் எடுங்க. மார்க் 8:36-37 வாசிங்க பாப்போம். Mark 8:36-37. Christ says about not worry about the food, clothing and the stay because the Atma alone matters. வாசிங்க. Mark 8:36-37. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கேட்டுக்கிட்டீங்களா? உலகம் முழுவதையும், சாப்பாடு, பணம், சொத்து எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை இது பண்ணிட்டா என்ன அப்படின்னு கேட்கிறார். அடுத்து வாசிங்க. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஜீவனுக்கு ஈடாக, ஆத்மாக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதே மாதிரி தேவன் சோதிக்கப்படும் போது என்ன சொல்றார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இது ஏற்கனவே எழுதப்பட்டதுன்னு. ஆமாவா இல்லையா? இட் இஸ் ரிட்டன் அப்படின்னா அது உபாகமத்துல இருக்கு. அப்போ ஆரம்பத்திலே பிதாவானவர் தீர்க்கதரிசிகள் மூலியமா என்ன சொல்லியிருக்கார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அங்கேயே முக்கியத்துவம் ஆரம்பிக்குது. நீ உனக்குள்ள நீ பார், உனக்குள்ள உள்ள ஆத்மா அதுதான் முக்கியம் அப்படின்னு தேவன் ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு. மக்கள் கவனிக்காதனால இயேசு கிறிஸ்துவை கொண்டு வெளிப்படையாக உவமைகள் மூலம் நேரடியாக பேசுறாரு. என்ன பேசுறாரு? இதெல்லாம் கவலையப்படாத, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம்
சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு. அந்த வசனத்தை இன்னும் நீங்க ஆராய்ஞ்சு வாசித்தீங்கன்னா நிறைய இருக்கு. காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார், அப்போ உங்களை போஷிக்க மாட்டாருன்னு நேரடியாக கேட்டிருப்பார் இயேசு கிறிஸ்து. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி தான் முக்கியத்துவமா எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் உள்ள உனக்கு கொடுப்பேன். அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷம்னா வானம் திறந்து போடுறது கிடையாது. அந்தரங்கம் என்ன கலர்ல இருக்கும் சொல்லுங்க பாப்போம். முற்றிலும் ஸ்பேஸ் என்ன கலருங்க? ஸ்பேஸ் பார்த்துருக்கீங்களா? அண்ட சராசரம். நமக்கு தெரிஞ்சது ப்ளூ கலர் மட்டும்தான். ப்ளூவை தாண்டிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர், அந்த அந்த இதை தாண்டிட்டீங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியர், வேர்ல்ட்லி அட்மாஸ்பியர், ஆர்பிட்டை தாண்டிட்டீங்கன்னு வைங்க, என்ன இருக்கும் உங்களுக்கு? ஃபுல்லும் கருப்பு தான். அங்கங்க சின்ன சின்ன வெளிச்சம் தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷம். இப்போ எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். என்ன தெரியுது? என்ன கலர் தெரியுது உங்களுக்கு? கருப்பு கலர் மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இப்போ இந்த ஆத்மான்றது நித்தியத்திலிருந்து வந்தது. உடம்புக்கு, இந்த உடம்புக்கு தான் எக்ஸ்பிரி டேட் இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எக்ஸ்பிரி டேட். இந்த டேட்ல வந்தது, இந்த டேட்ல எக்ஸ்பிரி ஆயிரும் இந்த உடம்பு. ஆனா ஆத்மாக்கு யாராவது எக்ஸ்பிரி டேட் கொடுங்க பார்ப்போம். என்னைக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. அப்போ இது நித்தியத்துல உள்ளது, அந்தரங்கத்துல உள்ளது. அதனாலதான் கண்ணை மூடுனா உங்களுக்கு அந்தரம் தெரியும். அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷம். அப்போ பொக்கிஷம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. கிளியரா உங்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொக்கிஷம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. ஆமென். ஓகே. இந்த வேதம் ஒரு யூசர் மேனுவல். இது ஒரு கைடு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கைடுனா தெரியுமா? கோனார் கைடு, தமிழ் திருவள்ளுவர் கைடு படிச்சிருப்பீங்களா இல்லையா? அதுனா தொட்டே பார்த்ததுல சொல்றீங்களா? இல்லை, பார்த்துருப்பீங்கல்ல. கைடு என்னன்னா, ஒரு தமிழ் சப்ஜெக்ட்னா அதுக்கான கைடு இருக்கும். இதுக்கு இது ஆன்சர், இதுக்கு இது ஆன்சர். அது மாதிரி மனித உடல், மனிதன் தன்னை எப்படி காத்துக்கொள்வது, இந்த மாம்சத்தின் இச்சைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி எப்படி சரியான வாழ்க்கை வாழ்வது, இந்த இச்சைகளிலிருந்து காப்பாற்றி தேவனை எப்படி தேடுவது, இந்த இச்சையை தாண்டி, இந்த மாம்சத்தை தாண்டி தேவனை எப்படி அடைவதற்குன்றதுக்கான மிகப்பெரிய கைடு இந்த பைபிள். ஹலோ, திஸ் இஸ் a very beautiful guide how to lead your atma to God. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே சேரணுன்றதுக்கு சரியான ரோட் மேப் இந்த பைபிள். மேப், கைடு, மேப் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ இதை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடக்கிற சண்டையை தான் வெளிப்படையா உவமைகளா தேவன் பல இடத்துல குறிப்பிட்டிருப்பார். அல்லேலூயா, ஆமென். இந்த மாம்சத்துக்கான போரை எப்படி ஜெயிக்கிறது? நமக்கு எதிரிகள் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எனக்கு அவன் எதிரி, இன்னைக்கு இவன் எதிரி. இன்னும் உங்க சிந்தையில ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுது பாருங்க. இவன் உனக்கு எதிரி, அவன் உனக்கு, அதுதான் எதிரி. இந்த மாம்சம் உங்களை தூண்டி விடுது பாருங்க. அன்னைக்கு உன்னைய சொன்னானே, அன்னைக்கு உன்னைய செஞ்சானே, செய்தா இல்லையா? ஹலோ, இந்த மாம்சத்துக்கும் ஆத்மாக்கும் தான் போர், ஆவிக்குரிய போர். ஆமென். ஆவிக்குரிய ரீதியில நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிசாசுக்கு நமக்கு. நோ, இதுதான் மிகப்பெரிய பிசாசு. இந்த உடல் இருக்கு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பாஸ்டர், நான் ஒரு தவறு செய்யும் போது ஒரு சாத்தான் என்னை தூண்டுனா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கை உயர்த்துங்க பார்ப்போம். பக்கத்துல என்கிட்ட சொன்னா, இதை நீ செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னான். கையை உயர்த்துங்க பார்ப்போம். நோ, செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி கொடுத்தது யாரு? மாம்சம். கொஞ்சம் ட்ரை பண்ணு, செஞ்சுதான் பாரு, தப்பு ஒண்ணும் இல்லையே, உங்க மாம்சம் தான். அப்போ நமக்கான போர் என்ன? நம் போராயுதங்கள் அரண்களை, அரண்கள் என்ன? இச்சை, காமம், கோபம், இது எல்லாம் அரண்கள். இது எல்லாம் இந்த மாம்சத்துல சேர்ந்தவை. அப்போ இது நமக்குள்ளேயே வேலை செய்து பாருங்க. அசுத்தமும் உள்ள இருக்கு, பரிசுத்தமும் உள்ள இருக்கு. போராட்டத்தை மேற்கொள்பவன் வெற்றியாளன். அல்லேலூயா. கிளியரா உங்களுக்கு? ஃபைன், ஓகே. இப்போ ஏன் ஆத்மாவை பத்தி நான் பேசுறேன் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஏன்னா வேதம் ஃபுல்லும் அதை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு. ஜோயலிங்க வாங்க. ஹேனா, யாராவது இன்னும் ஒருத்தர் வேணுமே எனக்கு? சாமுவேல் பாய், குயிக் கம் ஹியர்.
கம் ஹியர். நோ, கம் ஹியர். கம் ஹியர். இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணுக்கும் வித்தியாசம் நமக்கு வேணும். ஓகே, நீங்க ஆத்மா, நீங்க கொஞ்சம் பெருசா இருக்கீங்க, வாங்க. நீங்க ஆவி, கொஞ்சம் நடுவில் இங்கே நில்லுங்க. இவர் மாம்சம், நீங்க போறதுக்கு வாங்க. மாம்சம், ஹலோ, ஆத்மா, மாம்சம், ஆவி, சரியாங்க? ஆவி, ஆத்மா, சரீரம். இது யாரு? சரீரம். ஓகே, இப்போ இந்த மாம்சம் செயல்படணும்னா ஆத்மா, உயிர் நாடி வேணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த மாம்சத்திற்கு அழகு சேர்க்கணும்னா, அதாவது வெளித்தோற்ற அழகு இல்லை, மனசு, அந்த அழகை சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ சாமுவேல் பாய் அழகா இருக்காரா இல்லையா? ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு, சூப்பரா. இப்போ இவர் என்னதான் அழகா இருந்தாலும் புறம் பேசுற ஆவி இருந்ததுன்னு வைங்க, எத்தனை பேர் என்ன சொல்லுவீங்க? வெளியில் அழகு இருந்து என்னத்துக்கு, மனசு சரியில்லையே சொல்லுவோமா இல்லையா? ஸோ அழகு என்பது வெளித்தோற்றம் கிடையாது, உள்ளுக்குள்ள மனதின் அழகு, ஆழத்தின் அழகு, அதுதான். இப்போ இந்த ஆத்மா, இந்த சரீரம் இந்த உயிர் நாடியில ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கு அழகு சேர்க்கிறது அசுத்த ஆவியா, பரிசுத்த ஆவியான அழகு சேர்க்கிறது இந்த ஆவி. ஒத்துக்கிறீங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவர் இல்லாம செயல்பட முடியாது. ஆமென். அதே சமயம் இவரு நாடி, உயிர் நாடியா மட்டும்தான் இருப்பாரு, தேவனோட ஒன்றிணைந்து கனெக்ட் ஆகி தான் இருப்பார். ஏன்னா இவர் தேவனிடமிருந்து வந்தவர். இவங்க ரெண்டு பேரும் தான் உலகத்துல என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ன்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஹலோ, இவங்க ரெண்டு பேரும், அதாவது இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. நல்ல நேரத்துல இருந்தா இவங்களுக்கு நீ உதவி செய்யணுவாங்க, நல்ல அசுத்தாவியா இருந்தா அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு இவங்க தான் சொல்லி தருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி, இவங்க ரெண்டு பேரும் முடிவு செஞ்சு தான் செய்வாங்க. இப்போ இதை ட்ரிகர் பண்றது மூணாவது ஆள். நான் வெளியில, நான் ஒரு மக்கள்னு வைங்க, மக்களுடைய ஒப்பீனியன் நான் சொல்லித்தரேன், நீங்க இப்படி செய்யலாமே, இவங்க ரெண்டு பேரும் கன்சல்ட் பண்ணுவாங்க, செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு. ஆனா என்னுடைய வார்த்தையை கேட்காம என்னைக்கு கர்த்தரிடம், காயின் கர்த்தர் இப்படி உள்ள இருந்தாரு, கர்த்தரின் சத்தத்தை கேட்கிறாங்களோ, அப்போ தேவன் இவங்க மூலியமா, கர்த்தர் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துவார், இந்த நல்லதை நீ செய், இவங்களுக்கு நீ கொடு, இவங்களுக்கு நீ உதவி செய், இவங்களுக்கு நீ ஜெபித்துக்கொள் அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யும் போது சரீரம் சூப்பரான சரீரமா இருக்கும், எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு சரீரமா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் டிஃபரன்ஸ், ஆத்மா, ஆவி, சரீரம். ஆமென். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே குழப்பிக்க கூடாது, எது ஆவி எது ஆத்மா. நோ, ஆத்மான்றது உயிர் நாடி, ஆவின்றது கனிகளை தருகிறது. ஆமென். 9 கனிகள் பரிசுத்த ஆவிக்கு, 7 அசுத்தமான கனிகள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கிளட்டனி, லையிங், இது மாதிரி 7 இருக்கு, 7 மகா பெரிய பாவங்கள் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. என்னைக்கு கர்த்தரிடம் திரும்புறீங்களோ தேவனிடம் இருந்து உங்களுக்கு செய்தி வரும், மாம்சம் சூப்பரா இருக்கும். ஸோ இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் ஆவி, ஆத்மா, சரீரம். நவ் இந்த கர்த்தர் தேவன், கர்த்தர் தேவன், நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் தேவன். இப்ப நம்ம பல வருஷமா கர்த்தரை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, கர்த்தரை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் அங்க வருகிறார், கர்த்தர் இங்கே வருகிறார். கர்த்தர் எருசலேமில் அந்த தங்க கேட்ல வரார், கோல்டன் கேட். அப்ப நம்மெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா? ஹலோ, நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா இருக்கீங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து வராருன்னு, சாரி, ஆமா தானே? ஆனா இயேசு கிறிஸ்து கோல்டன் கேட்ல வராராம். அப்ப நம்மெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க பாருங்க. நம்ம இங்க இருந்து எப்படி அங்க பாக்குறது? நம்மெல்லாம் இப்ப இஸ்ரேல் கிளம்பி போயிடணுமா இல்லையா? வீடை மாத்தி அங்க. ஹலோ, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது நமக்கே உள்ளுக்குள்ள கேள்வி வரும். அப்ப கர்த்தர் எங்க வரார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், கர்த்தர் இங்கே வரார், கர்த்தர் அங்க வரார்னு சொன்னா நம்பாதே, அந்த போதனைகளை கேட்காதேன்னு இருக்கு. அல்லேலூயா. சோ கர்த்தரை நம்ம இத்தனை வருஷமா கர்த்தர் அங்க இருக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கர்த்தர் வெளியில ஏறெடுத்துட்டு இருப்போம், உள்ள இருக்கும் போதே. நாம் ஒவ்வொருவரும் ஆத்மாவை உடையவர்கள், ஒத்துக்கிறீங்களா?
சரியா அதை அடைஞ்சிட்டா நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தராக மாற முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஓகே, இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, கர்த்தர்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க. நமக்கு உடனே இப்ப கேள்வி வரும், நான் ஒரு மிகப்பெரிய பாவி, நான் எப்படி கர்த்தராக முடியும்? நான் ஒரு மிகப்பெரிய பாவம் செய்தவன். நிறைய பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஐயோ, நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் எப்படி கர்த்தராக முடியும்? ஐயோ, நான் எப்படி கர்த்தராக முடியும்? ஐயோ, இப்படி இருக்கேனே, நான் எப்படி கர்த்தராக முடியும்னா, நான் உங்களுக்கு தெளிவா பைபிள்ல நீங்க கர்த்தர்னு இயேசு கிறிஸ்து மட்டும் தானே வாசிச்சிருக்கீங்க. ஆனா மீதி நிறைய பேரை கர்த்தர்னு கூப்பிட்டதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். முதல்ல கர்த்தர்னா லார்டு. லார்டுன்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. மாஸ்டர், ரபி, ஓனர், நோபல்மேன், ரூலர், த மேன் வித் அத்தாரிட்டி. கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. தமிழ்ல சொல்லவா? கர்த்தர்னா ஆளுபவன், நல்ல மனிதன், மெய்ப்பெண், அல்லேலூயா, ரபி, குரு, இப்படின்னு கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. ஆமென். இப்போ நம்ம வேதத்துல இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேற எத்தனை பேரை கர்த்தர்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. எடுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 18:12 வாசிங்க. ஆதியாகமம் 18:12. Give me the Bible. Genesis 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது. என் ஆண்டவன், அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 8:12 இருக்கு. 18:12 என்ன கொடுத்திருக்குன்னா, இருங்க நான் வாசிக்கிறேன். Therefore Sarah laughed within herself, saying, After I am waxed old, shall I pleasure my Lord. ஆபிரகாம் இங்க my Lord ன்னு கொடுத்திருக்கு. ஆண்டவன். வாசிங்க திரும்ப 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். பாத்தீங்களா? ஆபிரகாம் இங்க ஆண்டவன் கொடுத்திருக்கு. மை லார்டு, கர்த்தர், லார்டுன்னு இருக்கு. ஆமென். அடுத்து வாசிங்க 19:2. ஆண்டவன்மார்களே, அங்க வந்த தேவதூதர்களை ஆண்டவன், மை லார்ட்ஸ், LORDS, லார்டுன்றது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிங்குலரா இருக்கணும்னா, இங்க ஸ்டார்டிங் ஆதியாகமத்திலே ப்ளூரலா கொடுக்கப்பட்டிருக்கு. மை லார்ட்ஸ், LORDS, கர்த்தர், ஆண்டவன், ஆண்டவன்மார்களே. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க ஆதியாகமம் 32:4. 32:4. நீங்கள் என் ஆண்டவனாகிய வாசிங்க ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கி இருந்தேன் என்றும் வாசிங்க எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும். ஓகே, thank you. 32:4 நான் வாசிக்கிறேன் பாருங்க. And he commanded them saying, Thus shall he speak unto my Lord Esau. ஹலோ, திரும்ப 32:4 வாசிங்க பாப்போம். நீங்கள் யாக்கோபு வந்து தான் அண்ணனை, சொந்த அண்ணனை அண்ணன் கூப்பிட்டுருக்கலாம்ல. என் அண்ணன் போய் சொல்லுங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. நீங்கள் என் ஆண்டவனாகிய ஈசா. ஹலோ, ஈசாவை விடுங்க. யாக்கோபு யாருங்க? பெனியேல்ன்ற இடத்துல தேவனோட யுத்தம் குஸ்தி போட்டவர். ஆமாவா இல்லையா? போட்டாரா இல்லையா? அப்ப ஈசாவோட யார் பெரிய ஆளு? யாக்கோபு தானே. யாக்கோபு தான் பெரிய ஆள். இங்க ஆண்டவரோட நேருக்கு நேர் போராடி ஆசீர்வாதம் பெற்றார். ஆனா யாக்கோபு சொல்றாரு, என் ஆண்டவனாகிய ஈசா, மை லார்ட். நெக்ஸ்ட் வாசிங்க ஆதியாகமம் 42:30 வாசிங்க பாப்போம். 42:30. 42:30. 42:30. தேசத்து அதிபதியாய் இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான். The man who is the Lord of the land இருக்கீங்க. தேசத்தின் அதிபதின்ற வார்த்தைக்கு இங்க லார்டுன்னு இருக்கு. ஒரே வார்த்தையில லார்டுனா அதிபதின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமென். 33 வாசிங்க. அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், பாத்துக்கோங்க மறுபடியும், the Lord of the country. வாசிங்க. நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து. பாத்தீங்களா? சரி, அதே 42:10 வசனம் வாசிங்க.
And they said unto him, அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே. கேட்டுக்கோங்க, யாரு? 12 அண்ணன், 10 அண்ணன்களும். யோசேப்பு கதைங்க இது. 10 அண்ணனுங்க, மூத்தவனுங்க. தான் தம்பி யாருன்னு தெரியாம என்னன்னு அவரை கூப்பிடுறாங்க, ஆண்டவனே. இங்க கொடுத்துருக்கு. And they said unto them, no, no my lord, but to buy food are thy servants come. But my lord. ஹலோ, ஆண்டவனே. திரும்ப வாசிங்க ஒரே ஒரு தடவை. அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே. நோ மை லார்ட், அதற்கல்ல ஆண்டவரே. உமது அடியாராகிய நாங்கள் but to buy food, தானியம் கொள்ள வந்தோம். thy servants unto them. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 சாமுவேல் 25-24. 1 சாமுவேல் 25-24. அவன் பாதத்திலே விழுந்து, அதாவது தாவீது மனைவி தன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே. வாசிங்க. இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். And fell at his feet and said, upon me my lord. தாவீதை பார்த்து my lord. மனைவி புருஷரை பார்த்து ஆண்டவனே. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவனே அழைக்கிறீங்க? ஹலோ, இன்னைக்கு ஆண்டவனே போய் ட்ரெண்டில் என்ன தெரியுமா போயிட்டு இருக்கு? அது இது எது? ஆமா இல்லையா? அது சாப்பிட்டுச்சு, அது போயிருச்சு, இது உட்காந்துருக்கு. ஹலோ, சிலர் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ரொம்ப பாக்கியவான்கள். இப்போ அது ரொம்ப பெரிய ட்ரெண்டு. அப்படி பழைய ஏற்பாடா இல்லாமல் போயிட்டேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம். அந்த காலத்துல ஸ்ரீகள் வந்து தான் புருஷரை ஆண்டவனே, த ரெஸ்பெக்ட். ஏன் ஆண்டவனேன்னு கூப்பிடுனா, என் தலைக்கு என் வாழ்க்கைக்கு நீனே ஆண்டவன், அது அர்த்தம். என் தலை நீ, அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. உன் தலையாக உன் புருஷர் இருக்கிறார்னு. பழைய ஏற்பாட்டில் என்ன கொடுத்துருக்கு? என் வாழ்க்கைக்கு நீ தான் கடவுள், ஆண்டவன். ஆமாவா இல்லையா? புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஸ்திரீகளுக்கு ஏதாவது ஒன்றுனா நேராக புருஷர் மூலியமாக தான் வரணுமே தவிர வேற எது வழியாகவும் வரக்கூடாதுன்னு இருக்கு. அவர் மெசேஜ் கன்வே பண்ணுறது கூட ஒரு வார்த்தை வெளியில் அவர்கிட்ட சொல்லி தான் வரணும். அவர் தான் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆமேன். ஆண்டவன்மார்களே, இன்னைக்கு போய் பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஓகே, ஓகே, ஃபைன். பேக் டு தி சப்ஜெக்ட். எத்தனை ஆண்டவன்மார்கள், எத்தனை லார்ட் இப்போ பார்த்துட்டீங்க நீங்கள் பைபிளில்? நான் வந்து சுட்டி காட்டினது ஒரு 5 அதிகாரங்கள் தான். இது போக வசனத்தில் அத்தனை ஆண்டவர்கள் இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, யார் உண்மையான ஆண்டவர்? குழப்பங்களை ஆரம்பித்து விட்டேனா? யார் உண்மையான ஆண்டவர்? எத்தனை ஆண்டவர் இருக்கு பாருங்க. கர்த்தர் இருக்கு பாருங்க. கர்த்தர்ன்ற வார்த்தை தான் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டிலே இத்தனை கர்த்தர் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கர்த்தர் இருக்காரு. ஹலோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே. மனப்படமா இருக்கா? கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்க இத்தனை கர்த்தர் இருக்காங்க. சோ என்ன அர்த்தம்? யார் உண்மையான கர்த்தர்? ஹலோ, இவங்கெல்லாம் சாதா மனுஷர்கள், சாதா தீர்க்கதரிசிகள்லாம் தீர்க்கதரிசி. ஹலோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இப்படின்னு கூப்பிட்டுருக்கலாமே, ஏன் கர்த்தர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆமே. இது போக இங்கிலீஷ் ஹிஸ்டரி தெரியுமா? இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் கரண்ட்லி 776 லார்ட்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ் ஹிஸ்டரியில். ஹலோ, லார்ட் டலோசி, லார்ட் அந்த இது, லார்ட் இந்த இதுன்னு கிட்டத்தட்ட 776 லார்ட் இருக்காங்க இங்கிலீஷ் ஹிஸ்டரியில். அது இல்லையா? கர்த்தர் இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சரி, இதெல்லாம் விடுங்க. இத்தனை கர்த்தர் இருக்காங்களே, புதிய ஏற்பாட்டில் நீங்க வேதம் வாசிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து, காட் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒன் பிளேஸ் காட், GOD, ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு இடத்துல இருக்கான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். நாட் ஈவன் ஒன் பிளேஸ். எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து அட்ரஸ் பண்ணும்போது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நீங்க வாசிருக்கீங்களா?
தமிழ்ல நான் தெளிவா கேட்கிறேன். தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலயும் இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எங்கேயுமே தேவன்ற வார்த்தை வந்ததே கிடையாது இயேசு கிறிஸ்துக்கு. காட் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற வார்த்தையே இல்ல, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. உடனே யோவான் 1 யோவான் 5:20 பாஸ்டர் இட் ஹஸ் given லார்ட் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கு பாஸ்டர்னீங்கன்னா ஐ வுட் மேக் இட் வெரி கிளியர். 1 யோவான் 5:20 எல்லாரும் எடுக்க பார்ப்போம். 1 யோவான் 5:20, 1 யோவான் 5:20, 1 யோவான் 5:20 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும். அந்த வார்த்தை இவரேன்றது தமிழ்ல தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஹலோ, இவரேன்றது தப்பா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஜோயல் கொஞ்சம் வாசிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஜான் 5:20 நீங்க கொஞ்சம் வாசிங்க. And we know the Son of God has come and hath given us an understanding. Given us an understanding. That we know him that is true. And we are in him that is true. Even in his Son Jesus Christ. This is the true God. This is the true God. இவரேன்ற இடத்துல this என்ற வார்த்தை இருக்கு. ஹலோ, this என்னைக்குமே ஒரு ஆளை குறிப்பிடும் போது you won't tell this. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? this என்ற வார்த்தைங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா சங்கீதம் 27:3 வாசிங்க. சங்கீதம் 27:3, Psalms 27:3, சங்கீதம் 27:3 கொஞ்சம் கவனமா பாருங்க. அங்கேயும் this என்ற வார்த்தை இருக்கும். தமிழ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே பாருங்க. சங்கீதம் 27:3 வாசிங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல கொடுத்துருங்க. தமிழ்ல வாசிக்கிட்டோம். தமிழ்ல கொடுத்துருங்க. தமிழ்ல வாசிக்கிட்டோம். 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே ஹலோ, இதிலே நீங்க என்னைக்காவது இயேசு கிறிஸ்து பாரு இதிலே நான் பிரியமா இருக்கேன்னு சொல்லுவீங்களா? ஒரு உயிருள்ள பொருள் நீங்க இது மேல நான் பிரியமா இருக்கேன்னு சொல்லுவீங்களாங்க? நீங்க அது அவமதிக்கிற மாதிரி. இங்க தாவீது என்ன எழுதியிருக்காரு? அப்போ பைபிள் கிடையாது தாவீதுக்கு. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் தெரியாது தாவீதுக்கு. அப்போ எதை பார்த்து இதிலே நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லணும்? இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க பார்ப்போம். Though an army may encamp against me. வாசிங்க பார்ப்போம். Though an host should encamp against me, my heart shall not fear. My heart shall not fear. Though war should rise against me, in this கவனிச்சீங்களா? in this அதுக்கு இதிலேன்னு இருக்கு. அப்போ அந்த திஸ்ன்ற வார்த்தை இதிலேன்ற வார்த்தையை இப்போ 1 யோவான் 5:20 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல திஸ்ன்னு இருக்குன்னா அப்போ உண்மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதிலே அப்படின்னு வார்த்தை வரும். அல்லேலூயா. இதிலே நான் விசுவாசமா இருக்கிறேன், நம்பிக்கையா இருக்கு. இப்போ இந்த இதிலேன்றதை இயேசு கிறிஸ்து நீங்க இதுல நான் பிரியமா இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்களாங்க? இவர் மேல் அந்த மரியாதை. அப்ப எதை பார்த்து இதிலே? உங்க ஆத்துமாவை மட்டும்தான் இதிலே உள்பக்கம். This will I be confident. சங்கீதக்காரன் அப்பவே எழுதியிருக்கான். போர் தொடுத்து வந்தாலும் இதிலே இப்படி தட்டும் போது தான் இதிலேன்னு சொல்ல முடியும். ஒத்துக்கிறீங்களா? தன் ஆத்துமாவை நோக்கி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதிலே நான் விசுவாசமாய் இருக்கிறேன். அதே வார்த்தை அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு கொடுக்கப்பட்ட இடத்துல இதிலேன்னு இருக்குன்னா தெளிவா இருக்கு. அந்த ஆத்துமாவை அங்க குறிப்பிடுகிறது என்று. அல்லேலூயா. So don't make a confusion. Now let's come back to the subject. Let's come back to the subject. இப்போ திரும்ப நான் ஒரு முறை அர்த்தம் சொல்லிடுறேன். கர்த்தர்னா ரபி, ஆளுபவர், ஆட்சி செய்பவர், ஆண்டவன், அதிபதி, இதெல்லாம் அர்த்தம். ரூலர், இது எல்லாமே கமாண்டர், இதெல்லாம் அர்த்தம். இப்போ தேவன் பிதா, இவருடைய வார்த்தை, இவருடைய பெயர் என்ன? எக்ஸோடஸ் 3:14 வாசிங்க பார்ப்போம். எக்ஸோடஸ் 3:14. எக்ஸோடஸ் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறேன்
இருந்தேன், இருப்பேன் இல்லை, now இருக்கிறேன். இங்கிலீஷ்ல ஐ அம் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து நான். ஹலோ, நான். அல்லேலூயா. இப்போ இங்க என்னை கொஞ்சம் பாருங்க. நான் நீங்க சொல்லும் போது கையை எப்படி வைப்பீங்க? இப்போ சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஏங்க இப்படி சொல்லுங்க, நான் நான். என்னைக்காவது உங்களை நீங்க அட்ரஸ் பண்ணும் போது, உங்களை நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்றத அது பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இல்லைன்னா உங்களை நீங்க சொல்லும் போது அவர்கள் ஜெபித்து கொண்டார்கள் சொல்லுவீங்களா? நான். அப்ப கை எப்படி திரும்புது? உள்ளுக்குள்ள. எனக்காவது இப்படி வெளியில போயிருக்கா? நான் அங்க இருக்கேன், நான் அப்படின்னு. நான் உள்ள, உள்ளுக்குள்ள. அப்போ தேவன் இங்க பல இடத்துல தன்னுடைய நாமத்தை மோசேட்ட சொல்றாரு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய தேவன் நான் உன்கிட்ட பேசுறேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் யாருன்னு கொடுத்துட்டு மக்கள் கேட்டா நான் என்ன சொல்லனா இதே சொல்லிருக்கலாம்ல. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லுப்பான்னா ஏன் சொல்ல மாட்டாரா மோசே? அவர்கிட்ட முத தான் பேர் அறிவிக்கிறாரு, இருக்கிறவராகவே. தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான், ஐ எம்ன்ற வார்த்தைக்கு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ வேதத்துல பல இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல லார்ட் காட்னு இருக்கு. அதை போன வாரமே நம்ம வாசிச்சோம். அதையும் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். லார்ட் காட் சேர்ந்தே வந்திருக்கு. டியூட்ரானமி 10:12 வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 10:12 வாசிங்க பார்ப்போம். டியூட்ரானமி 10:12 10:12 கொஞ்சம் வாசிங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பாத்தீங்களா? தேவனாகிய தேவனிடத்திலிருந்து கர்த்தர் வருது. பாத்தீங்களா? தேவனாகிய கர்த்தர் ரெண்டுமே இணை பிரியாதது. தேவனிடமிருந்து கர்த்தர் வந்ததனால் இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட் தான். அந்த நிலையை அடையும் போது இது ரெண்டுமே சேர்ந்துரும். அது வரைக்கும் பிரிஞ்சிருக்கும். இப்போ தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தர் தேவன். தேவன்றது முற்றிலும், அனைத்தும், ஆதியும் அந்தமும், அதுதான் தேவன். அல்லேலூயா. கர்த்தர்ன்றது இண்டிவிஜுவல் டேர்ம். ஹலோ, சிங்குலர் டேர்ம். கர்த்தர்ன்றது சிங்குலர் டேர்ம். இன்னைக்கு நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்கார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். தேவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஆனா இப்போ இவரை பார்த்து நான் தேவன் கூப்பிட்டா நீங்க எல்லாரும் திரும்புவீங்க, ஆமாவா இல்லையா? நமக்கு எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்காரு. இப்போ நான் தேவன் கூப்பிட்டா எல்லாரும் பார்ப்பீங்களா இல்லையா? அப்போ இந்த மாம்சத்திற்குன்னு ஒரு தனிப்பட்ட பெயர் ஜோயல் இருக்கு. ஜோயல் நான் கூப்பிடும் போது அவர் மட்டும் பார்ப்பார், ஆமாவா இல்லையா? சிங்குலர், அவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பெயர், ஆமா தானே? அது மாதிரி தேவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஆணின்றி, பெண்ணின்றி, மதமின்றி, ஜாதியின்றி எல்லாருக்குள்ளும் தேவன் இருக்கிறார். ஆனா அதற்கு தனிப்பட்ட ஒரு வார்த்தை கர்த்தர். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் இருக்கின்றார். சிங்குலர் டேர்ம். கெட் தட்? சிங்குலர். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆத்மா, தனிப்பட்ட ஆத்மா கர்த்தர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல சேர்த்தா தேவன். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். கிளியரா உங்களுக்கு? ஓகே. இப்போ இந்த நான் அப்படின்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து மாதிரி பல தடவை யூஸ் பண்ணது வேற யாரும் கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டுல யாரும் சொன்னது கிடையாது. புதிய ஏற்பாட்டுல அடிச்சு நேருக்கு நேரா நான் என்ற வார்த்தையை பயன்படுத்தின ஒரே ஆள் யாரு? இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் நானே ஒளியா இருக்கிறேன், ஆமாவா இல்லையா? நானே அது என்ன ஜீவ அப்பம், நானே திராட்சை செடி, நானே நல்ல மெய்ப்பன். நான் என்ற வார்த்தையை டைரக்டா யூஸ் பண்ண ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த நான் பாஸ்டர் இயேசு கிறிஸ்துக்குள்ளும் கர்த்தர் இருக்கிறார், ஆத்மா இருக்கு, ஆமாவா இல்லையா? ஆனா எப்படி தேவனோடு கனெக்ட் ஆனார்? எப்படின்னா ஒரு 18 வருஷம் ரெக்கார்டு இல்ல பாருங்க உங்க பைபிள்ல. 12 வயசுல காணாம போறாரு, 30 வயசுல தான் வருவார். அந்த 18 வருஷம் ரெக்கார்ட்ல சிவியர் ட்ரைனிங், சிவியர் மெடிடேஷன், சிவியர் டெடிகேஷன், சிவியர் கமிட்மெண்ட், கம்ப்ளீட் கமிட்மெண்ட், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த நானை எப்படி அடைவது அப்படின்னு அவர் கத்துக்கொண்டு 9 கனிகளை பயன்படுத்தி 9 கனிகளை கையாண்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டு என்ன சொல்லுது? இவரே நேசகுமாரன். ஏன்னா இந்த மாம்சம், இயேசுன்ற மாம்சம், தாய் மரியாள்
தகப்பன் யோசேப்பு, இப்படி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பேரையும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் தான் ஐடென்டிட்டியை அழிச்சு நான் அவருக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு பாருங்க, அதோட கனெக்ட் ஆயிட்டாரு, அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு. அதனால இவரே நேசகுமாரன், இவர் மேல் நான் 12 வயசு வரைக்கும் எங்கேயுமே இயேசு கிறிஸ்துன்னு யாரும் கூப்பிட்டதே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவாலயத்திலும் சரி, தேவாலயத்துல தொலைஞ்சு போனோடனே தான் தாய் வந்து கூப்பிடும் போது இயேசுன்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர கிறிஸ்துன்ற வார்த்தையே இருக்காது. எப்போ சரியா 9 கனிகளை பயன்படுத்தி நான் அப்படின்ற சப்ஜெக்ட் அடைஞ்சாரோ கிறிஸ்துன்ற பட்டத்தை பெறுகின்றார். ஞானஸ்தானம் எடுத்து வெளியில வந்தோடனே, அல்லேலூயா, கரெக்டா வெளியில வந்தோடனே அவர் பேசுகிறார். என்னைக்கு தன்னுடைய மாம்சம் கரெக்டா அந்த கிறிஸ்துன்ற பட்டம் பெற்ற உடனே எல்லாரும் வந்து ஓசானான்னு கூட்டு போயிட்டாங்களா? ஹலோ, ஞானஸ்தானம் எடுத்தோடனே கழுதையில வச்சு ஓசானா கீதம் கர்த்தர் தேவன் வந்துட்டாருன்னு செஞ்சாங்களா? ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாருங்க, இமீடியட்லி 40 நாள் ஃபாஸ்டிங் போவார். ஹலோ, 18 வருஷம் பிராக்டிஸ் பண்ணது, 40 நாள் டெஸ்ட். கரெக்டா இருக்காரா, சரியா இருக்காரா? 40 நாள் கரெக்டா முடிக்கும் போது என்ன ஆரம்பிக்குது? சோதனை ஆரம்பிக்குது. இந்த கல்லை நீ அப்பமா மாத்து, மேல இருந்து உழு, என்னையதான் கும்பிட அப்படின்னும் போது என்ன சொல்றார்? எழுதியிருக்கப்பட்டபடியே, என் தேவன் சொன்னபடியே, என் என்னைக்கு உள்ளுக்குள்ள அவர் சொல்றாரோ தேவன் சொன்னபடியே, தேவன் சொன்னபடியே எப்போ அந்த நான் அதுக்குள்ள அன்றிட்டாரோ தேவன் எல்லாவற்றையும் முடித்து தன் வேலையை சிறப்பாக. என்ன நிமிஷம் இந்த மாம்சத்தோடைய பசி, மாம்சத்தோடைய ஆசை, மாம்சத்தோடைய இச்சையை அவர் வென்றாரோ அன்றே அவர் மிகப்பெரிய கர்த்தராக மாறிவிட்டார். அல்லேலூயா. அதனால தான் மக்கள் எல்லாரும் இந்த மாம்சத்தை ஒருத்தன் கட்டுப்படுத்துறானா அவனுக்குள்ள நிச்சயம் தேவன் இருக்காருப்பா, அவனே கர்த்தர் அப்படின்னு கும்பிட்டது அது ஒரே காரணம் தான். தேவன் கர்த்தர், இயேசு கிறிஸ்து கர்த்தர்ன்றதுக்கு மிகப்பெரிய சாட்சி எது தெரியுமா? சிலுவையில் இவ்வளவு அடிச்சாலும் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒருத்தர் பக்கத்தில் இப்படி இடிச்சாலே நமக்கு கோவம் வருது. வருதா இல்லையா? வருதா இல்லையாங்க? எடுத்துக்கு இடிக்கிறோம் அப்படின்னு பல்லெல்லாம் கடிச்சு பிபி ஷூட்டப் ஆயிருது. ஆனா தோலெல்லாம் உரிச்சு நிர்வாணமா தொங்க விட்டானுங்க பாருங்க, அவங்கள பார்த்து இந்த மாம்சத்தை தான் அடிச்சானுங்க, பரவாயில்ல இவர்களை மன்னியும் சொன்னாரு, அவரே கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா ஏன் இன்னைக்கு நம்மலாம் ஒரு குரு அழகா சொல்றாரு, இந்து குரு அழகா சொல்றாரு, ஏன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம வணங்குறோம் அப்படின்னா, மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை இந்த மாம்சத்தான இச்சையை விட்டு, இந்த மாம்சத்தான சரீரத்தை விட்டு தேவனை அடைந்து தன்னையே அடிச்சாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை தேவனால் மட்டும்தான் முடியும். அவருக்குள்ள தேவன் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வணங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனால தான் அவரை கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவரும் செய்ய முடியாத, கால் பல வருஷம் நொண்டியா இருக்கா, சரி பண்ணாரே, அது யாரால முடியும்? தேவன் அவருக்குள்ள இருந்தா மட்டும்தான் முடியும். தேவன் அவருக்குள்ள இருந்து செயல்படுறதுனால இவருக்கு பட்டம் சூட்டுங்கப்பா, இவர் உண்மையிலேயே கர்த்தர், ரபி, அதிபதி அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு 3.5 வருஷமும் கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து பல இடங்கள்ல இந்த நானோட தன்னை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. எங்கன்னு நம்ம வாசிப்போம். யோவான் 7:29 வாசிங்க. 7:16 முதல்ல வாசிச்சிருங்க. 7:16. 7:16. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல், என்னுடையதாயிராமல், நல்லா கவனிங்க, என்னுடையதாயிராமல், நான் இல்லப்பா, இந்த மாம்சம் இல்லப்பா, என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க சுவாச காற்று யாரோடதுங்க? ஹலோ, பிதா அனுப்பினது. ஆமாவா இல்லையா? இங்க தெளிவா சொல்லியிருக்காருங்க பாருங்க, என்னை அனுப்பினவர் பிதா, இந்த சுவாச காற்றை கொடுத்தவர் அவருக்கே சொந்தமானது. இந்த மாம்சத்தின் அறிவு கிடையாது, உள்ளுக்குள்ள இருந்து செயல்படுகிற அவருக்கே சொந்தமானது. அடுத்து 29 வாசிங்க. 7:29. 7:29. நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும், பாத்துக்கோங்க, அவரால், நானே வரல, அவரால் வந்திருக்கிறபடியினால், அவர் என்னை அனுப்பினவரா இருக்கிறபடியினாலும், அவர் என்னை அனுப்பினவரா இருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். நானே அவரை எல்லா அந்த ஒரு வார்த்தையில், அந்த ஒரு வேர்ஸ்ல எத்தனை நான் இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. நான் 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 நானே நான் எத்தனை இடத்துல பாருங்க, எல்லாம் பிதாவின் நாமம் நான் என்ற வார்த்தை. ஓகே, 8:16 வாசிங்க. ஜான் 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் தனித்திருக்கவில்லை.
நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். ஹலோ, நானும் கர்த்தர் ஆத்துமாவும் என்னை அனுப்பின அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறோம். ஹலோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து 19 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் இவர் ஒருவரே வழி இல்லை. எனக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தரை நீ அறிஞ்சுக்கிட்ட, அந்த உண்மையை நீ அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீயும் பிதாவை அறிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அதே 8வது வசனத்துல 59வது இதை வாசிங்க பார்ப்போம். 8:59 வாசிங்க. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். 58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னை கொஞ்சம் பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு வயசு என்னங்க? ஒரு 45 பாஸ்டர். 33 33 வயசு. ஆபிரகாம் யாருங்க? ஹலோ, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இருக்கும் போது வயசு என்னவா இருக்கும்? பல வருஷங்க, பல வருஷம், 1000க்கு மேல வயசு. இவர் அசால்ட்டா வந்துட்டு ஆபிரகாம் இருக்கும் போதே நான் இருந்திருக்கேன் தெரியும்ல அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பிதா இருக்கும் போது பக்கத்திலேயே சார் போட்டு ஆபிரகாமோட விளையாண்டுகிட்டு இருந்தாருன்னு இல்ல. ஆத்மா, தேவனுடைய ஆத்மா பிதாவை, அதாவது ஆபிரகாமை உண்டாக்கும் போது இருந்ததில்ல, அந்த ஆத்மாவிலிருந்து ஊதப்பட்ட காற்று இயேசுக்கு உள்ள சுவாசமா ஆத்மாவா இருக்கு. அந்த ஆத்மா மேல போடப்பட்ட இயேசுன்ற பெயர், ஜாதி, மதம், நான் யூதன், இதெல்லாம் அழிக்கப்பட்டு எந்த நிமிஷம் அவர் தேவனோட சேர்ந்தாரோ அவருக்கு டைம் ஆக்சசபிள். முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம். அப்போ ஆத்மாவோட கனெக்ட் ஆயிட்டா ஆபிரகாமை உண்டாக்குனதும் தெரியும், அதுக்கு முன்னாடி உலகத்தை உண்டாக்குனது தெரியும், ஆபிரகாமுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் தெரிஞ்சு பேசின ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னா அவர் தேவனோட கனெக்ட் ஆனதுனால ஆபிரகாம் இருக்கும் போதே நான் இருந்தேன்னு சொன்னார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? திரும்ப நான் சொல்லவா பொறுமையா? நல்லா கவனிங்க. ஆபிரகாமை உண்டாக்கும் போது தேவன் மட்டும் இருக்கிறார், பிதா மட்டும் இருக்கிறார். பிதாவோடைய பெயர் என்ன? நான் இருக்கிறேன். அதுதான் பிதாவோடைய பெயர். இயேசு கிறிஸ்து பல வருஷம் கழிச்சு நான் ஆபிரகாம் இருக்கும் போதே இருந்திருக்கேனே அப்படின்றதுக்கு அர்த்தம் இயேசு அங்க இருந்தாருன்னு கிடையாது. இயேசு யாரிடம் இருந்து வந்தார்? நீங்க இப்ப வாசிங்க, பல இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவையும் உருவாக்குறார். எப்படி ஆபிரகாமை உருவாக்குனாரோ இயேசு கிறிஸ்து உருவாக்குறார், தன் சுவாசத்தை ஊதுகிறார். இப்போ அது ஆத்மா வடிவில் இயேசு கிறிஸ்து உடம்புல இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு பெயர் என்ன? நான்ன்ற பெயரு. இந்த நானுக்கு மேல, நானுக்கு அடுத்து என்ன நம்ம எல்லாம் போட்டுறோம்? நான் ஜான் கால்டன், நான் திருச்சியை சார்ந்தவன், நான் அந்த நானுக்கு அப்புறம் நான் இவங்களுக்கு பிறந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறதுனால இந்த நான் அப்படியே மறைக்கப்படுது. ஆனா எப்போ இந்த ஐடென்டிஃபிகேஷன், இந்த பெயர், ஜாதி, மதம் இதெல்லாத்தையும் அழிக்கிறோமோ இந்த நான் மட்டும்தான் இருக்கு, தேவன் மட்டும்தான் இருக்கார். எப்போ இதுல இணைறீங்களோ தேவன் நித்தியத்துல அசைவாடுகிற தேவன். அப்போ அவருக்கு ஆரம்பமும் தெரியும். தேவன் யாருங்க? ஆல்பாவும் ஆரம்பமும் முடிவும் அவரே. அப்போ தேவனோட கனெக்ட் ஆனோடனே இயேசு கிறிஸ்துக்கு ஆரம்பமும் தெரிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல தன்னுடைய முடிவும் இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் அர்த்தம். அல்லேலூயா. கனெக்ட் ஆனதுனால ஈஸியா. இப்போ நீங்க பல வசனம் வாசிங்க, இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பினவர். ஏன் சொல்றாருன்னா தன்னை மறந்து, தான் ஒரு மாம்சம், தான் தனக்கு இந்த பெயர், தான் இந்த குலத்தை சேர்ந்தவன், தான் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தவன் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் எல்லாவற்றையும் இயேசு மறந்ததுனால அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து கிடையாது, பிதாவானவர் தன் மூலியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க மாம்சம் கிடையாது, அங்க ஒரு கருவியா மாறிட்டாரு பிதாவானவருக்கு.
பிதாவானவர் எப்படி வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுவாரோ அது போல இவரை அனுப்பி இவர் தேவனை அடைந்தவுடன் இவர் மூலியமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் மக்களின் பாவங்களை எடுத்துக்கொள்வதற்கும் இவரை தேர்ந்தெடுத்து, தன்னை தெரிந்து கொண்டதுனால இவரை தேர்ந்தெடுத்து இவரின் நேசகுமாரன் கிறிஸ்துன்ற பட்டத்தை சூட்டி இவர் மூலியமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, மாம்சத்தை மறந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறேன், நான் என்று ஒருத்தர் எனக்குள்ள இருக்கிறான்னு பேசுவாருன்னு சொல்லுங்க. ஏன்னா அவருக்குள்ள இருந்து பேசுகிறது தேவன். அப்போ தேவன் பேசினா எப்படி பேசுவாரு? மோசேட்ட என்ன சொன்னார்? நான் இருக்கிறவராகவே. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உலகுக்கு ஒளியா இருக்கிறேன். பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுன்ற மாம்சத்துடைய வார்த்தைகள் கிடையாது, பிதாவானவருடைய வார்த்தைகள். அதனால தான் இன்னும் அந்த வார்த்தைகள் உயிர் தந்துகிட்டு இருக்கு நமக்கு. அல்ல இல்லையா? ஆமென். ஓகே, தமிழ்ல இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த தேவ நிலையை அடைந்தார், இந்த நான் அப்படின்றதை எப்படி அடைந்தார்ன்றதுக்கு தமிழ்ல அழகா ஒன்று இருக்கு. மாதா பிதா குரு இருக்கா இல்லையா? பகல பார்த்து சொல்லுங்க. மாதா பிதா குரு தெய்வம். நம்மளாம் உடனே நினைச்சிடும் அம்மா முதல்ல, ஐயா ரெண்டாவது தான், டீச்சர் மூணாவது, கிரிக்கி வைடா பட்ட பேரா பின்னாடி. செஞ்சிருக்கீங்களா? கண்ணாடி கோகிலா? நோ, செய்யக்கூடாது. எங்கள் அம்மா செஞ்சு ஒரு தடவை மாட்டிக்கிட்டாங்க, அந்த கதையை அப்புறமா கேளுங்க. ஓகே, நவ் லிசன். மாதா அப்படின்னோடனே இன்னைக்கு வந்து மாதாக்களை மதிக்கிறாங்களான்னு தெரில. மதர்ஸ் டேக்கு மட்டும் பாட்டு போட்டுருவாங்க, தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு மட்டும் தான் பாட்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் கிளம்பு அப்படின்றானுங்க. மாதா பிதா குரு தெய்வம். என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஃபர்ஸ்ட் தெய்வமா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்படியே மாறுபட்டதா இருக்கு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எல்லாம் தெரிந்த இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காமல, முதலாவது தாயும் தந்தையும் கனம் பண்ணு, மூணாவது பாஸ்டரை கனம் பண்ணு, நாலாவது தேவனை தேடுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்ம உடனே சொல்லிடுவோம், நம்ம தமிழ் புலவர்கள் தப்பு பாஸ்டர், எல்லாம் பொய் புள்ளிக்கிட்டு போயிட்டானுங்க. இல்லை, அர்த்தமே வேற. இங்க மாதா பிதா குரு தெய்வம் வசனம் இருக்கு. இங்க வரிசையா கொடுக்கல இல்ல. இங்க ஏன் மாதா, நம்ம தமிழ் கலாச்சாரத்துல மாதா பிதா குரு தெய்வம் ஏன் கொடுக்கப்பட்டது? சும்மா நம்ம வெளிப்படையா ஆமாங்க இவங்களை முதல்ல மதிக்கணும் இல்ல. முதல்ல மாதா. ஏன் மாதா அப்படின்னா, ஒரு குழந்தை உருவாகுதுன்னு வைங்க, 9 மாசம் அதை பாதுகாத்து சுமக்கக்கூடிய ஒரே தன்மை யாருக்கு இருக்கு? தாய். அல்லேலூயா. சும்மா இன்னைக்கு உருவாக்க தெரிஞ்சா பத்தாது, காக்க தெரியணும்ல, அதை காப்பாற்ற தெரியணும், சேமிக்க தெரியணும். கரெக்டா நான் சொல்றது? இந்த அறிவு இல்லாம உருவாக்க தெரிஞ்சா நீங்க உருவாக்குறது எல்லாம் உடைஞ்சு போயிடும் டக்கு டக்கு டக்குன்னு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க விசுவாசம்லாம் ஏன் உடையுது? ஏன்னா மாதா தன்மை இல்லை. ஹலோ, தாய் தன்மை இல்லை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி. உங்கள்கிட்ட தாய் தன்மை இருந்திருந்தா அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி இது மட்டும்தான் நடக்கும்னு நீங்க பாதுகாத்து இருந்திருப்பீங்க. ஆனா நமக்கு கொஞ்ச நேரத்திலே அது உடைஞ்சிருது. அதனால ஃபர்ஸ்ட் மாதா காப்பாற்ற தெரியணும், அரவணைக்க தெரியணும், அன்பு செலுத்த தெரியணும், பாதுகாக்க தெரியணும், மாதா. ரெண்டாவது பிதா, உருவாக்க தெரியணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பிதாவின் இடத்திலிருந்து தான் வருகிறது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. உருவாக்கம் பிதா தான், அந்த பிதா இல்ல புருஷர்கள். பிதா உருவாக்கம். சோ முதல்ல எப்படி காக்கணும்னு கத்துக்கணும். ரெண்டாவது உருவாக்க தெரியணும், எப்படி வார்த்தைகளை பேசி உருவாக்கணும். வார்த்தை மாம்சமாகின்னு இருக்கா இல்லையா? நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மரணமும் ஜீவனையும் தருகிறது. அப்போ எப்படி உருவாக்குறதுன்றது பிதா. இப்படி பேசி உருவாக்கணும், நான் ஜெயித்தேன், நான் வெற்றி பெற்றேன். இதை உருவாக்கும் போது ஏற்கனவே மாதா தாய்த்தன்மை இருக்கிறதுனால எந்த அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம அதை காக்கணும். ஓகேவா? முதல்ல மாதா, ரெண்டாவது பிதா, மூணாவது குரு. இந்த ரெண்டு நிலையை நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, உருவாக்கவும் தெரியும், பேசுனதை காக்கவும் தெரியும்னா நீங்க குருவான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். என்னன்னா, குருன்ற நிலையில எதை உருவாக்கணும், உருவாக்குறதுக்கு தேவையா? உருவாக்க தெரியாம தள்ளாடிட்டு இருக்கவங்களுக்கு உதவி செய்பவர் குரு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது ரெண்டையும், மாதா பிதா, இது ரெண்டையும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா குருன்ற பட்டத்தை நீங்க அடைவீங்க. மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கவும், எப்போ உருவாக்கணும், எப்போ சரியா செய்யணுன்றத
நீங்க நிலை அடையும் போது நீங்க குரு. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மாதா பிதா குரு 3 நிலை அடைஞ்சாச்சா? குரு நிலையிலையும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அன்பு செலுத்தி சரியான நேரத்தில் உருவாக்கும் போது தெய்வம், தேவன், கர்த்தர்ல இருந்து தேவன். குருக்கு இன்னொரு அர்த்தம் கர்த்தர், கர்த்தர்ல இருந்து தேவன். அந்த நான்ற நிலைக்கு நீங்க போவீங்க. நானுக்கு அப்புறம் இப்போ போடுறீங்க பாருங்க, நான் செழிக்கணும், நான் படிக்கணும், நான் பரிசுத்தமானா இருக்கணும்னு. இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இது எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு இந்த தேவன் இருக்கார் பாருங்க, அவருடைய சமூகத்துல நீங்க ஒன்றிடுவீங்க. அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம். the 4 stages. அல்லேலூயா. அந்த நிலையை நீங்க அடையும் போது நீங்க தேவனோடு சேர்ந்துருவீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் 10:30 சொல்லியிருக்காரு, நானும் பிதாவும். ஹலோ, இயேசு கிறிஸ்து 12ஆம் வயசுலேயே நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லல. ஞானஸ்தானம் எடுத்தோடனே நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லல. 18 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் 40 நாள் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் வந்து சொல்றாரு, நான் அந்த நிலை அடைந்ததனால் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த நிலையை அடைபவர்களை கர்த்தர் என்று அழைப்பார்கள். நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் சுவாமி, ஹலோ, சுவாமி, பகவான், குரு, ரபி, ஞானி, வைஸ்மேன். இயேசு கிறிஸ்துவ 3 ஞானிகள் போய் சந்தித்தார்களே, அவங்க சும்மா இந்த படிப்பு, ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன், எம்ஃபீல்டு படிச்சிருக்கேன் கிடையாது. ஞானிகள், குருக்கள், இந்த நிலையை தேர்ந்தெடுத்த குருக்கள், கையாண்ட குருக்கள், அவங்களுக்கு தான் இது பண்ணாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஊர்ல எத்தனை சுவாமி இருக்காங்க பாருங்க, யோகிகள், ஞானிகள். ஞானிகள் இருக்காங்களா இல்லையா நம்ம ஊர்ல? இந்தியா அதுக்கு பேர் போனது. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஞானிகள் இருக்காங்க. பழைய இதை நீங்கள் எடுத்து பாருங்க. இப்போ ஏதோ சும்மா பொய் புரட்டு சொல்லிட்டு நான் ஞானி நான் ஞானின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த காலத்தில் இருந்தாங்க. ராமகிருஷ்ணா, பரமஹம்சா, இவங்கெல்லாம் ஞானிகள். இவங்க எல்லாருமே எப்போதும் தேவனை மட்டும் பற்றி பேசுகிறவங்க, தேவன் நிலை அடைந்து தேவனை பற்றி பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் அழைக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்களும் அந்த நிலை அடையலாம்ன்றது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்ல வந்தாரு. ஹலோ, எத்தனை பேர் நம்புறீங்க நான் இந்த நிலையை அடையலாம் பாஸ்டர்னு? ஒருத்தரும் இல்லை. நமக்கு எதுக்கு பாஸ்டர், என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தர் வரட்டும் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். எங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டு வாங்க. சாமுவேல் பாய், சாமுவேல், எஸ், அந்த 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 பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இன்னும் தெளிவாக சொல்லிட்டேன்னா நீங்களும் அந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்றது புரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்க நான் எத்தனை பேர் நீங்களும் தேவனை போல ஆளான்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கை தூக்கல. அப்புறம் வசனம் மட்டும் சொல்றீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும். யார் சொன்னது இது? இயேசு கிறிஸ்து சொன்னது. அப்ப என்ன சொல்றாரு? நீங்களும் என்னை போல ஆவலான்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? ரைட், ஓகே. நான் இங்க வாங்க கூட. தேங்க்யூ மேம் சார். இங்கே பாருங்க, தண்ணி தான். நான் திராட்சை ரசமாக மாற்றலை. போய் எதையாவது பொருளையை கிளப்பிடாதீங்க. இதை பிடியா? 3 கப்பில் தண்ணி இருக்கா? ஹலோ, 3 கப்பில் இருக்கா? ஒன்று ஆமேன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லை சொல்லுங்கள். ஏன்னா பக்கத்தில் வாங்க. இப்போது இந்த கப்பு பேர் பிஸ்லரி, அக்வாஃபினா ஆண்டவர். என்னங்க இருக்கா இல்லையா பிராண்டு? நான் என்ன மாத்தியா சொல்லிட்டேன்? பிஸ்லரி, அக்வாஃபினா ஆண்டவர். சரியா? இப்போ இதில் இந்த தண்ணி இருக்கிறதுனால இது பிஸ்லரி தண்ணி, அக்வாஃபினா தண்ணி, ஆண்டவர் தண்ணி. ஆமாம் தானே? மாரி சார் நீங்கள் வாங்க. இப்போ நான் அதில் ஊற்றிடுறேன். ஊற்றுங்க. எஸ்ரம்மா, இதில் பிஸ்லரி தண்ணி எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஞானிகளாகி நீங்கள் பதில் சொல்லுங்கள். அக்வாஃபினா இங்கே, ஆண்டவர் தண்ணி எங்கே, பிஸ்லரி தண்ணி எங்கே சொல்லுங்கள். என்னாச்சு? ஒன்னாயிருச்சா? உங்களால் அப்போ காட்ட முடியாதா? காட்ட முடியாது. அல்லேலூயா. குடிங்க. இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஊரில் சொல்கிற ஞானி ஒரு பேர் சொல்கிற ராமகிருஷ்ணா.
அவர் யோகானந்தா. 3 பேரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் கர்த்தர், ரபி, ஞானிகள்னு அழைக்கப்படுறவங்க, தேவனை பற்றி பேசுகிறவங்க. அல்லேலூயா. இவங்க 3 பேரும் வேற வேற மதம் பற்றி பேசுகிறாங்கன்னு வைங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை ஊற்றியாச்சு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ உயிரோட இருக்காரு. இவரு இறந்து போயிட்டாரு. உடல் மக்கிருச்சு. உடலை தூக்கி போட்டாச்சு நம்ம ஓரமா. இப்போ இதுக்குள்ள இருக்கிறதுல எங்க இயேசு கிறிஸ்து, எங்க ராமகிருஷ்ணா பரமஹம்சா, எங்க யோகானந்தான்னு கொஞ்சம் கை காட்டுங்க பார்ப்போம். இங்க எங்க யோகானந்தா இருக்காரு, எங்க இயேசு கிறிஸ்து இருக்காரு, எங்க பரமஹம்சா இருக்காருன்னு கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். நோ, இன்னும் தெளிவாக சொல்கிறேன், புடிங்க. இன்னைக்கு புரியணும்ல, புடிங்க. இது பாஸ்டர் சுஜி, எங்கள் அம்மா. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. ஏன்னா இது எஸ்தர் அம்மா, ஓகேவா? இது மனோன்மணி அம்மா. வச்சுக்கலாமா? இவங்க இப்போ கிரேக்க நாட்டில் இருக்காங்க. பாஸ்டர் சுஜி கிரேக்கத்தில் இருக்காங்க, கிரேக்க நாட்டில். எஸ்தர் அம்மா இஸ்ரேல் நாட்டில் இருக்காங்க. மனோன்மணி அம்மா நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே இருந்தால் தான் அழகு. தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ மூவரும் 3 இடத்துல தேவனை பற்றி பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிகள் இருக்கு. இவங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லியே தேவனை அடைஞ்சிருக்கலாம். இவங்க வசனங்கள் பேசியே அடைஞ்சிருக்கலாம். இவங்க எதையும் யோசிக்காம இருந்து தேவனை அடைஞ்சிருக்கலாம். நான்ன்றதுல ஒன்று இருந்து அடைஞ்சிருக்கலாம். இப்போ இவங்களுக்கு அது சரியான வயசு வந்தோடனே ஊத்திருங்க. 3 மாம்சமும் போயாச்சு. அல்லேலூயா. இப்போ நீங்க காமிங்க, பாஸ்டர் சுஜி எங்க, எஸ்தர் அம்மா எங்க, மனோன்மணி அம்மா எங்க, நீங்க எனக்கு காமிங்க. பாயிண்ட் அவுட். சேலஞ்ச் யூ டு பாயிண்ட் அவுட். எந்திரிச்சு காமிங்க எங்க. இது போலதான் தேவன் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். ஹலோ, ஆதியும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஒரு துளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமான்ற பெயர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர்ன்ற பெயர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நான்கு பிறகு நான் என்ற வார்த்தை உங்க எல்லாருக்கும் பொருந்துமா இல்லையா? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நான் மட்டும், எனக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் பாஸ்டர், ஜோயலால சொல்ல முடியாது, ஜோயல் அம்மாவால சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் என்ற வார்த்தை யார் வேணாலும் சொல்லலாம், எந்த ஊர்ல வேணாலும் சொல்லலாம். ஒத்துக்கிறீங்களா? இப்போ இந்த நான் அப்படின்ற வார்த்தை உங்க ஒவ்வொருக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கிறது. அதற்கு மேல நீங்க போடுறீங்க பாருங்க, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், அதை சேர்ந்தவன், இதை சேர்ந்தவன், இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன். இது எல்லாத்தையும் என்னைக்கு நீங்க உடைச்சி எறிறீங்களோ தேவன் உங்கள் மூலியமாக செயல்பட ஆரம்பிப்பார். சுஜி, பாஸ்டர் சுஜி மூலியமா அற்புதங்களை செய்வார். மனோன்மணி அம்மா மூலியமா தீர்க்க தரிசனங்களை உடைப்பார். எஸ்தர் அம்மா மூலியமா கண்களை திறப்பார், செய்வார். அல்லேலூயா. செய்யறதுனால மக்களுக்கு என்ன தெரியுது? கர்த்தர், தேவன் இவர்களுக்குள்ள இருக்காங்க, அதனால இவர்களை கர்த்தர் என்று அழைப்போம் அப்படின்னு மக்கள் என்ன பண்றாங்க? கர்த்தர் மனோன்மணி, கர்த்தர் சுஜி, ஆண்டவன் எஸ்தர் அம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. அல்லேலூயா. இவங்க வேலையை முடிச்சோடனே இவங்க கிளம்பிட்டாங்க. ஆமென். பின்னாடி அவங்க உங்க ஊர்ல அவங்க அந்தந்த சந்ததியில அந்தந்த சூழல்ல இருக்கிறவங்களுக்கு தேவனை அடைகிறதுக்கு யார் ஒரே வழியா இருப்பா? இஸ்ரேல் நாட்டில் எஸ்தர் அம்மாவும், கிரேக்கத்தில் எங்க அம்மாவும், மனோன்மணி அம்மா தமிழ்நாட்டிலையும் பெரிய பெரிய ஞானிகள், தேவனுக்கு வழிகாட்டினவர்கள். அப்போ இங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சொன்ன வார்த்தைகளையும் இவங்க சொன்ன வழிகளையும் கடைபிடிச்சு தேவனை அடைய ட்ரை பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? இதே தான் அன்று இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் செய்து கொண்டிருந்தார். நான் அல்ல, என்னை காட்டிலும் ஒருவர் இருக்கிறார். நான் அல்ல, என்னை காட்டிலும் ஒருவர் இருக்கிறார்னு உங்க எல்லாருக்கும் இடையில நின்று வழிகாட்டினவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை வச்சிருக்க. ஆமென். இப்போ ஒரு கேள்வி, இதுக்கப்புறமும் ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. தேங்க்யூ. நான் எப்படி மெர்சன், நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் எப்படி இதை அடைய முடியும்னு இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ரோமர் 8:17 கொஞ்சம் வாசிங்க. ரோமன்ஸ் 8:17, 8:17, ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும், உடன் வாரிசு, கோ ஹேர்ஸ்.
அல்லேலூயா. ஆமென். உடன், ஈக்குவல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கலாத்தியர் 3:26-29 வாசிங்க. 26 29. கலாத்தியர் 3:26 29. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. clothed இருக்கு இங்கிலீஷ்ல. கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்களே இருக்கு. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஆண் என்றும், கவனிச்சுக்கோங்க, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்தவம் ஆண்களுக்கு மட்டும்தான், எங்களிடம் மட்டும்தான் தேவன் பேசுவார்னா you are absolutely wrong. வேதம் சொல்லுகிறது ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. வாசிங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹலோ, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆமென். மெர்சனிங்க வாங்க. ஒன்றாய் இருக்கிறீர்கள். இப்போ நம்மளுடைய முக்கியமான நோக்கம் நம்ம சொல்ற ஒரே சப்ஜெக்ட். அந்த போர்டு எடுத்துக்கோங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழின்னு சொல்றீங்கல்ல. லெட் மீ புட் தட் ஈக்குவேஷன். உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரியுதா? வச்சிருக்கீங்களா? I and my father, நானும் பிதாவும். அல்லேலூயா. இந்த ஐ அப்படின்றது தமிழ்ல என்னங்க? என்னது? கரெக்டா? பிதாவுடைய பெயர் என்னங்க? ஐ அம். இந்த ஐ அம் தமிழ்ல என்னங்க? என்னது? சோ நான், செல்ஃப், என் ஆத்மா, அதுவும் பிதா அவருடைய பெயர் நான், செல்ஃப், ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இத நம்ம ஏன் மறக்கிறோம்னா, இந்த நான் இருக்கு பாருங்க, நானுக்கு அப்புறம் ஒரு டேஷ் இருக்கு. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இங்க சந்தோஷமா இருக்கணுமா, துக்கமா இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா, பாவியா இருக்கணுமான்னு டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை, உங்களுடைய கடமை. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் பயப்படுகிறேன், நான் தோல்வி அடைந்து விட்டேன், நான் பாவி, வார வாரம் நான் பாவம் செய்தேன்னு நீங்களே செய்யாத பாவத்தையும் செஞ்சேன் பாடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நானுக்கு அப்புறம் நீங்க போடுற சப்ஜெக்ட் தான் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த நான்ல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? பெற்றுக்கொண்டது போல ஜெபம் செய்யும் பொழுது விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டதை போல ஜெபிக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சுன்னா என்னன்னு ஜெபம் பண்ணுங்க? நான் பெற்றுக்கொண்டேன். நான் ஆரம்பிக்குதா இல்லையா? நான் பெற்றுக்கொண்டேன். நவ், இப்போ பெற்றுக்கொண்டேன், இப்போ நன்றி சொல்றேன். நான் தேவன்ல ஆரம்பிக்குது, நீங்க ஃபில்அப் பண்றீங்க. இப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உருவாக்க காக்கிறது மாதாவா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் பிதாவா ஆகிறோம், செகண்ட் ஸ்டேஜ். தேர்டு குருவாகிறோம், அடுத்து கர்த்தர் ஆகிறோம். இந்த கர்த்தர் ஆக வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து என்னைக்குமே நான் பலசாலி, நான் இதுன்னு பேசினதே கிடையாது. இயேசு கிறிஸ்து 18 வருஷம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இந்த டேஷை தான் வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டில் மட்டுமே அன்றி இருந்தார். அல்லேலூயா. எனவே இந்த டேஷ் இருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில அவருடைய மரணமும் ஜீவனும் அவர் நாவின் அதிகாரத்தில் இருக்குல்ல, அதை தேவன்கிட்ட ஒப்படைச்சதுனால தேவன் இருக்கார் பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா, இயேசு கிறிஸ்து மாம்சத்து மூலியமா நான் பிதா மட்டும்தான் பேசினாரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெருமையை எங்கேயும் பேசினது கிடையாது. இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பிதாவானவர் பேசின வார்த்தைகள். அல்லேலூயா. நான் இப்போ நம்ம கேட்போம், ஏன் பாஸ்டர் அவசியமே இல்லை எனக்கு, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஆண்டவர் வராரு, நான் நம்பிட்டு போயிடுறேன் அப்படின்னா கரெக்டு, நீங்க நம்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த டேஷை நீங்க மறக்கிற வரைக்கும் உலகத்தில் போராட்டங்கள் இருந்துட்டே இருக்கும். இங்க பயம், கோபம், இச்சை,
அகங்காரம், ஈகோ, ஃபியர், ஆங்ஸைட்டி எல்லாம் ஃபில்லப் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு அறியாமலேயே. எப்போ நீங்க இந்த நானுக்கு அப்புறம் எதை போட்டாலும் சாலமன் சொன்ன மாதிரி மாயை மாயை எல்லாம், எந்த நிமிஷம் இதை நீங்க இல்லாம ஆக்கிட்டீங்கன்னு வைங்க, நான்ன்ற சப்ஜெக்ட் இல்லாம ஆக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தேவனோடு ஒன்றாயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிறிஸ்துவை போல ஒரு கருவிகளாக இந்த உலகத்தில் செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். தேவனுடைய வாயாக இருந்து நீங்கள் செயல்படுவீர்கள். அப்படி செயல்படும் பொழுது எவன் இந்த டேஷ் இருக்கு பாருங்க, இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, இந்த இச்சை இருக்கு பாருங்க, எவன் ஜெயம் கொள்கிறானோ அவன் என்னுடைய பரலோகத்தில் ஒரு தூணாக அழைக்கப்படுவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, நான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதை விட்டு நான்ன்றதை மட்டும் பெருமைப்படுத்தினால இயேசு கிறிஸ்துன்ற பெயரை எல்லார் முன்னாடியும் பிதா பெருமைப்படுத்தி விட்டார். என்னைக்கு நீங்க இந்த நான் ஜோயல், நான் ஜான் கால்டன் இதை அடிச்சுட்டு இந்த நானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நானோ ஜோயலோ இந்த நானை அடையும் போது எங்களுடைய பெயரை தன்னுடைய பரலோகத்தில் ஒரு தூணாக அறிவிக்கப்பட்டு யார் தேவனை அடைய வந்தாலும் நாங்களும் ஒரு வழியாக்கப்படுவோம்ன்றதான் சத்தியமே. அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, எஸ்தர் அம்மா, மனோன்மணி அம்மா, எங்க அம்மா, இவங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இவங்க பெயரை தேவன் பெருமைப்படுத்திடுவார். தேவனை அடைவதற்கு இவர்களும் ஒரு வாசலாக மாறி விடுவார்கள். ஆமென். Thank you. Hallelujah. So this is the whole subject of I am. ஆமென். இதோடைய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு விடுதலைக்கும் அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் ஜெப குறிப்பும் விண்ணப்பங்களும் தாள்களும் இடங்களுக்கும் நீங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அது எங்கேயும் கிடைக்காது. என்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள திரும்பி கர்த்தரை தேடுறீங்களோ அப்போதான் எல்லாம் வாய்க்க செய்யப்படும். ஆமென். அதற்கு கடைசியா ஒரு அர்த்தத்தை எடுத்து காட்டிடுறேன். ஏசாயா 60:22 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 60:22. When the time is right, the Lord will make it happen. தமிழ்ல வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் 60:22 ஏசாயா. என் பைபிள் கொடுங்க, இங்கிலீஷ் பைபிள். ஜோயல், இங்கிலீஷ் பைபிள் ப்ளீஸ். ஓகே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான், கர்த்தராகிய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தீவிரமாய். அல்லேலூயா. ஆமென். நல்ல அந்த வார்த்தையை ஒரு 3 தடவை சேர்ந்து எல்லாரும் வாசிங்க பாப்போம். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய். ஓகே. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் இதை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையோட நான் முடிச்சிடுறேன். சங்கீதம் 46:10 வாசிங்க பாப்போம். 46:10. Be still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து உங்க மாம்சம், உங்க பிரச்சனை, உங்க சோகம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நானே. Be still. இந்த மூளையில் ஓடுது பாருங்க, நான் இவன், நான் அவன், நான் இந்த ஜாதியான், அதை அமரப்படுத்தி அமைதியாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்குள் இருக்க ஆத்மாவே தேவன் என்று நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. எனவே இன்றையிலிருந்து உங்க பிரச்சனை, உங்க தோல்வி எதுக்குமே ஃபர்ஸ்ட் டோன்ட் பிளேம் எனிஒன். இவங்கனால தோத்தேன், அவங்கனால தோத்தன் இல்ல. இந்த நானுக்கு அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் நான் தோத்துருவேன் நீங்க பதியப்பட்டதை அவர் நிறைவேற்றிட்டார். அவ்வளவுதான். அது மாம்சம் ஆயிருச்சு. ஆமென். இனி பி வெரி கேர்ஃபுல். இந்த நான்கு அப்புறம் நான் என்ன ஜெபிக்கும் போது போடுறேன்றது மிகவும் அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொருத்தர் பிரச்சனையை தேவன் கேட்கவே மாட்டார். நீ விசுவாசிக்கிறாயான்னு முத கேள்வி அதுதான். உன் பிரச்சனை என்னன்னு கேட்க மாட்டார். ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல அது திரும்ப உங்களுக்கு மாம்சமாய் உங்களுக்கு தாங்க வாய்க்கும். விதைக்கிறதை அறுப்பீர்கள். நீங்க ஒவ்வொருத்தரையும் எனக்கு கால் வலிக்குது, நான் செத்து போயிடுவேன், நான் கேன்சரு, நான் நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது மாம்சமாய் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். அதனால பி வெரி கேர்ஃபுல். இன்னையில இருந்து உங்க வார்த்தையை சரியா ஜட்ஜ் பண்ணி இந்த நான்கு அப்புறம்
நான் ஜெயித்தேன், நான் வெற்றி பெற்றேன், நான் வெற்றியாளன், நான் பரிசுத்தவான், நான் ஐஸ்வர்யவான், இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, ஏற்ற வேலையில ஒரு நேரம் நீங்க குரு ஆவீங்க. இந்த நானுக்கு அப்புறம் போடுறதை நீங்க நிறுத்துவீங்க பாருங்க. நிறுத்திட்டு தேவனுடைய சமூகத்துல, அவருடைய சந்நிதியில, அவருடைய பரலோகத்துல இருக்கும் பொழுது அந்த பரலோகமே உங்களை நோக்கி வந்து விடும். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்றீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து படிங்க. புதிய எருசலேம், நம்ம தேடி போறோம் இல்ல, புதிய எருசலேம் உங்களை தேடி வருகிறதுன்னு இருக்கு. அல்லேலூயா. புதிய எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்ன? இஸ்ரேல். ஆமாவா இல்லையா? இஸ்ரேல் என்று பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர் யார்? ஃபேண்டாஸ்டிக். எப்போ தேவனோடு யுத்தம் பண்ணி தனக்குள் இருப்பவரே தேவன் என்று அறிந்தானோ அந்த நிமிடமே உன் பெயர் யாக்கோபு அல்ல, உன் பெயர் புதிய எருசலேம் என்று அழைக்கப்பட்டான். அதுபோல எந்த நிமிடம் நீங்கள் எல்லா ஆசைகளையும் எல்லா மாயைகளையும் விட்டு தேவனிடம் ஒன்று இணைகிறீர்களோ அப்போ உங்களுடைய பெயர் புது எருசலேம் என்று அழைக்கப்படும். நீங்களே புதிய எருசலேம், நீங்களே தேவனுடைய ராஜ்யமாக மாறிவிடுவீர்கள். ஆமென். வேதத்தில் அழகா இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் மனிதனுக்குள் இருக்கிறது. எனவே உங்கள் தீர்வுகள், உங்கள் வெற்றிகள் எல்லாம் உங்கள் நாவை பொறுத்திருக்கிறது. நீங்கள் அதை முடித்துவிட்டு தேவனோடு ஒன்றிணைந்து விடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்க, நாம் ஜெபிப்போம். முதல்ல பல வருஷம் இந்த உண்மை தெரியாம தவறான அறிக்கைகளை நம்ம எடுத்திருப்போம். கோபத்தினாலேயோ ஏதாவது ஒரு சண்டையிலையோ நான் இறந்துருவேன், எனக்கு நான் வியாதிப்பட்டுருவேன் அப்படின்னு சொன்னதை முதல்ல ரத்து பண்ணிடுங்க. கேன்சல் இட். உங்களுக்கு மரணமும் ஜீவனுக்கும் அதிகாரம் இருக்குன்னா அதை ரத்து பண்ணுறதுக்கும் அதிகாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு தேவன்ட்டு ஒப்படைச்சி ஜோம் பண்ணிடுங்க. நான் சொன்ன தவறான அறிக்கைகள் எல்லாவற்றையும் ரத்து பண்ணுறேன். தொடக்கத்துலேருந்து முடிவு வர நான் கஷ்டப்படுவேன், நான் தோல்வி அடைவேன், அது எல்லாத்தையும் ரத்து பண்ணு. ரத்து பண்ணிட்டு தேவன் கொடுத்த விசுவாசமான வார்த்தை அதை சொல்லுங்க. தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் நித்தியத்தில் நிலைத்திருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த வார்த்தைகள்னால நீங்கள் நிரப்புங்க. நிரப்பி முடிச்சதுக்கப்புறம் தேவன்கிட்ட சொல்லுங்க, இனி இந்த உலக மாயைகளுக்கு இடம் கொடுக்காமல் உம்முடைய சமூகம், உம்முடைய பரலோகம், உம்முடைய சந்நிதி என்று சொல்லப்படுகிற எனக்குள் இருக்கின்ற அந்த பரலோகத்தில் நான் வசிக்க நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இனி ஒருபோதும் வெளியிலே ஒருவரை தேடி அவரிடம் சென்று ஜெபிக்காமல் எனக்குள் இருக்கின்ற கர்த்தரை நான் அடைய, கர்த்தர் தேவனோடு இணைய, அதன் பிறகு நான் உம்முடைய சீஷனாக, உம்முடைய ஒரு கருவியாக இந்த உலகத்தில் செயல்பட நீர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு நீர் கூட இருந்து வழி நடத்தும். அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் வெற்றி பெற நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Rejoice and be glad. God shall be with you. You are that I am. Find that I am. God is with you. God bless you.